வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். பட்ஜெட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட்டில் ஒரு சில செக்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். பட்ஜெட்டை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு முக்கியமான செக்டர் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டரையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த வகையில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸில் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. லாஸ்ட் 10 இயர்ஸாக என்டிஏ கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிஃபென்ஸ் செக்டர் கம்பெனிஸும் அந்த வகையில் நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பட்ஜெட் ஒன்று வரப்போகுது. அதுக்கு முன்னாடி டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், அதாவது டாப் 5 டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமா, இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான செக்டராக இருக்கு. நம்ம எப்படி வந்து ஒரு கண்ட்ரிக்கு growth எந்த அளவுக்கு இருக்குதோ, எக்கனாமிக்கல் ஸ்டெபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து மிலிட்ரி ஸ்டெபிலிட்டி இருக்கணும். ஸோ ரெண்டுமே வந்து மியூச்சுவலாக இருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு கண்ட்ரி வந்து சூப்பர் பவராக மாற முடியும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்பெண்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஎஸ் இருக்கு, செகண்ட் சைனா இருக்கு, தேர்டு ரஷ்யா இருக்கு, இந்தியா வந்து 4th பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ மிலிட்ரிக்கு வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து நல்ல growth ஆகிறதுக்கு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மிலிட்ரி வைஸும் சரி, ஸ்பெண்டிங் வைஸும் சரி, இந்தியா வந்து 4th பிளேஸ்ல இருக்கு. இந்த ரேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம 4th பிளேஸ்ல இருந்தாலும் எல்லாமே வந்து நம்ம அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நமக்கு தேவையான டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து ஒரு 90% மேல நம்ம வந்து ரஷ்யா, யூஎஸ், இஸ்ரேல் இந்த மாதிரி கண்ட்ரிகிட்ட தான் மேக்சிமம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ அது எல்லாமே வந்து என்டிஏ கவர்மெண்ட் வந்து மேக்கிங் இந்தியாவுக்குள்ள கொண்டுட்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்தியாவில் இருக்கிற டிஃபென்ஸ் கம்பெனிஸ்ல எல்லாமே வந்து நல்லா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேக்சிமம் வந்து டிஃபென்ஸ் செக்டரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கம்பெனிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுல எல்லாமே இன்வெஸ்ட் பண்றதுனால அதுக்கு நல்ல ஒர்க் ஆர்டரும் கிடைக்குது. ஸோ இன்னும் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்ல இந்த கண்ட்ரியோட growth எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு டிஃபென்ஸ்லயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதோட growth வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ டிஃபென்ஸ் செக்டரை வந்து டெஃபினட்டா வந்து லாங் டைம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம சேனல்லையே வந்து ஆல்ரெடி டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்ஸை பற்றி ஆல்ரெடி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த வகையில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ல ஒரு முக்கியமான ஸ்டாக்காக இருக்கிறது பிரைவேட் செக்டர்ல எல்என்டியை கன்சிடர் பண்ணலாம். ஸோ எல்என்டியை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இஸ்ரோ, அது இல்லாமல் மேனுஃபேக்சரிங் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. பிரைவேட் செக்டரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத கம்பெனியாக தான் வந்து டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்குது. கொச்சின் ஷிப்யார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஷிப் பில்டிங், ஷிப் ரிப்பேர், மரைன் இன்ஜினியரிங், ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி இது எல்லாமே சர்வீசஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஷிப் பில்டிங்கில் வந்து மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்கு. மறுபடியும் என்டிஏ கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆனதுனால இன்னுமே வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டர் வந்து ஸ்ட்ராங்கா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து பப்ளிக் கம்பெனிஸ்ல ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கிறாங்க. ஏர்கிராஃப்ட், சிவில் ஏவியேஷன், ஹெலிகாப்டர், ஸ்பேஸ் சிஸ்டம், எம்ஆர்ஓ இந்த மாதிரி நிறைய மிலிட்டரி சம்பந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் இவங்க ஜாஸ்தி எடுக்கிறாங்க. ஏர்கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியா இருக்கு. ஸோ ஏர்ஃபோர்ஸுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டி இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த கம்பெனி வந்து நல்லா காஸ்ட்லியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸ் முக்கியமானது எல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட், பேட்டரி மேனுஃபேக்சரிங், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் பவர், ரயில் டிரான்ஸ்போர்ட், ஹைட்ரோ பவர், தெர்மல் பவர் ஸ்டேஷன், ரினியூவபிள் எனர்ஜிஸ் இந்த மாதிரி நிறைய மிலிட்டரி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுவுமே வந்து இந்த ஸ்டாக் வந்து ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ரேலியை பார்த்துட்டு இருக்கு. பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ்ல இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கம்பெனியாவும் இருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனின்னு பாத்தீங்க அப்படின்னா பாரத் டைனமிக் லிமிடெட். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட், ஹெவி வெயிட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க மிலிட்டரிக்கு சம்பந்தப்பட்டது எல்லா வெப்பன்ஸும் வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான வெப்பன் பாத்தீங்க அப்படின்னா ஆகாஷ் வெப்பன் சிஸ்டம் வந்து ஒரு முக்கியமான சிஸ்டமா இருக்கு. இவங்க இது இல்லாம நிறைய R&D ப்ராஜெக்ட்ஸ் இப்ப கையில வச்சிருக்காங்க. வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்றதுனால ஃபியூச்சர் வந்து இதுக்கு நல்லா இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டர்ல ஒரு முக்கியமான கம்பெனிஸா இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ்ல எல்என்டியை தவிர ரிமைனிங் இருக்கிற எல்லா கம்பெனிஸுமே வந்து பப்ளிக் செக்டர் கம்பெனிஸா இருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் அப்படின்னா அதோட பிஇ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ விட ரொம்ப கம்மியா ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்போனண்டா
இந்த அதாவது டிஃபென்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற ஸ்டாக்ஸுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஹை பிஇல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரி பிஇக்கு ஈக்குவலாவோ இல்லை அதை விட காஸ்ட்லியாவோ தான் எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்என்டி ஒன்று தான், அதாவது பிரைவேட் செக்டரில் இருக்கிற எல்என்டி ஒன்று தான் வந்து ஓரளவுக்கு கம்மியான பிஇ ரேஷியோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 or 2 இயர்ஸாக இந்த கம்பெனிஸ் அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே நல்ல ஒரு ரேலியை கொடுத்துருக்கு. எல்என்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 38 இருக்கு. ஸோ கம்பெனியோட பிஇ வந்து 38 இருக்கு. HAL பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 5585 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து 1767 இருக்கு. ஸோ 1 இயர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹியூஜான டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு நல்ல ரேலியும் கொடுத்துருக்கு. இப்போ ஆல் டைம் ஹைக்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொச்சின் ஷிப்யார்டை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 75 இருக்கு. கம்பெனியோட பிஇ 70 இருக்கு. ஸோ இதோட 52 வீக் ஹை பார்த்தீங்க அப்படின்னா 2427 இருக்கு. ஸோ லோனு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 277 ரூபாயா இருக்கு. இப்போ நியர்லி ஆல் டைம் ஹைக்கு பக்கமாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹியூஜான ரேலியை வந்து கொச்சின் ஷிப்யார்ட் கொடுத்துருக்கு. பாரத் டைனமிக்கை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பிஇ 93 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 93 இருக்கு. 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1662க்கு போயிருக்கு. லோ வந்து 450. ஸோ மேக்ஸிமம் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ட்ரிபிள் டிஜிட்ல இருந்து 4 டிஜிட்டாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. நல்ல ஒரு எக்ஸலண்டான ரேலியையும் கொடுத்துருக்கு. பிஹெச்இஎல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 52 இருக்கு. கம்பெனியோட பிஇ வந்து 300க்கு மேலே இருக்கு. 52 வீக் ஹைன்னு பார்த்தீங்க அப்படின்னா 322 ரூபாய்க்கு போயிருக்கு. லோ வந்து வெறும் 83 ரூபாயா இருக்கு. ஸோ எல்லா ஸ்டாக்குமே வந்து இந்த 1 இயர் 52 வீக் ஹை லோவை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எந்த அளவுக்கு ஒரு ஹியூஜான ரேலியை கொடுத்துருக்கு அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. கொஞ்சம் பட்ஜெட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து டிஃபென்ஸ் செக்டருக்கு நல்லா தான் பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்க. இருந்தாலுமே இப்போ ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கு. அதனால வந்து டிஃபென்ஸ்க்கு எந்த அளவு உங்க பட்ஜெட் அலாட் பண்றாங்க, ஸோ எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் எப்படி கம்ப்ளீட் பண்றாங்க, ஸோ வரப்போற ப்ராஜெக்ட் என்னென்ன வரப்போகுது அதெல்லாம் பார்த்துட்டு இன்னுமே 1 or 2 குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு தெளிவான டிசைட் பண்றது பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். இல்ல நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா வந்து எல்என்டியை கன்சிடர் பண்ணுங்க. எல்என்டி வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல தான் இப்பயும் இருக்கு. அதர் ஸ்டாக்ஸை கம்பேர் பண்றப்ப இண்டிவிஜுவலா பாத்தீங்க அப்படின்னா ஹையா இருந்தாலும் டிஃபென்ஸ் செக்டர்ல இருக்கிற கம்பெனிஸ் அதர் கம்பெனிஸை கம்பேர் பண்றப்போ ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்ல நீங்க எஸ்ஐபி மூலியோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஹியூஜான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா லம்சம் மூலியம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இமீடியட்டா கன்சிடர் பண்ற அப்படி இருந்துச்சு அப்படின்னா எல்என்டியை கன்சிடர் பண்ணுங்க. ரிமைனிங் கம்பெனிஸ்க்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 50% பாக்குறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம ஒரு 50% பார்த்துட்டு இருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். இப்ப டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன்ல தான் இருக்கு. சோ இந்த வீடியோ பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இதுல என்னென்ன டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.